இறைவனை சிந்திக்கணும்னு சொன்னா என்ன படிக்கணுங்க? திருமுறை படிக்கிறதுக்கு மேலே என்ட்ரன்ஸ் எழுதணும். முதல்ல திருமுறை படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் வேணும். அதுக்கு அடுத்து திருமுறை படிக்கணும்னா இதுக்கு முன்னே என்ன படிக்கணும்னு சொன்னேன்? பெரிய புராணம் படிக்கணும். பெரிய புராணம் படித்தாதான் சித்தாந்தம் படிக்க முடியும். அதை படித்தாதான் திருமுறைக்கு உள்ளே வர முடியும். என்ட்ரன்ஸு பெரிய புராணம். பெரிய புராணம் தெரிஞ்சாதான் அடியார்கள் நாயன்மார் வரலாறு படித்தாதான் எப்படி அவங்க வாழ்ந்துருக்குறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வாழ்க்கை வாழ முடியாது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு உணர முடியும். உணர்ந்த பிறகு தெளியணும். அந்த தெளிவித்தல் தான் சித்தாந்தம். பெரிய புராணம் படிக்கணும், சித்தாந்தம் தெளியணும், திருமுறை ஓத வேண்டும். இதுதான் மூணுக்கும் கொள்கை. பெரிய புராணம் படிக்கணும், அதுதான் நுழைவு தேர்வு. பெரிய புராணம் படித்தாதான் சைவ உலகத்துக்கு உள்ள என்ன பண்ண முடியும்? வர முடியும். வரும்பொழுது உருதுராக்கமும் திருநீரும் தொண்டராக இருக்கக்கூடிய தகுதியும் பெரிய புராணம் படித்தாதான் வரும். தொண்டர் இல்லாமல் நான் திருநீர் பூசிக்கிட்டேன், உருதுராக்கம் அணிஞ்சிக்கிட்டேன், நெத்தியில் வாயில் 5 எழுத்து சொல்கிறேன், காவி உடை போட்டுக்கிட்டேன், நான் அந்த காட்டில் போய் தவெல்லாம் பண்ணிட்டேன், அதனால் நான் சித்தாந்தம் படிக்கலாம், ஆகவே ஆகாது. செல்லவே செல்லாது. திருவாசகம் திருமுறைக்குள்ள ஒடுக்கம். திருமுறைக்குள்ள ஒடுக்கம். நீங்க சிவபுராணம் சொன்னா திருவாசகத்தை படிச்ச பொருள் கிடைக்கலாம். ஆனா பெரிய புராணம் படிச்சாதான் திருவாசகத்தையும் உணர முடியும், ஓத முடியும். சித்தாந்தம் தெரியலன்னா எப்படி நீங்க திருவாசகத்தை ஓட முடியும்? திருமுறைக்கு முதல் நுழைவு காரணமே பெரிய புராணம் தான். பெரிய புராணம் படிச்சுட்டு உள்ள வந்த பிறகு சித்தாந்தத்துக்குள்ள போய் சிவம்னா என்ன, உயிர்னா என்ன, பசுன்னா என்ன, இறைவன்னா என்ன, பதினா என்ன, அவன் என்ன செய்வான், உயிர்கள் எப்படி பிறக்குது, எப்படி வாழுது, எப்படி அவனை போய் அடைவது, அதுக்கு என்ன வழி, அதெல்லாம் சித்தாந்தத்தில் தான் தெரியும். சித்தாந்தம் படிக்கலைன்னா நம்ம திருமுறையை பாடி திருநீர் பூசி உருத்ராகம் போறதுல பயனே கிடையாது. நான் 3 வருஷம் படிச்சிட்டேன், 3 தொகுப்பு படிச்சிட்டேங்க, 6 வருஷம் படிச்சிட்டேன். சித்தாந்த ரத்னம், சித்தாந்த செம்மல், சித்தாந்த நன்மணி பட்டம் வாங்கிட்டேங்க. அப்படின்னுங்கிறவங்கிட்ட போய் பதிபசு பாசம்னா என்னங்கன்னா, இது முப்பொருள் உண்மைன்னு சொன்னாங்க, அது மட்டும் உள்ள இருக்குது. முப்பொருள் உண்மை ஒரே வார்த்தை தான், முப்பொருள் உண்மை. எதுங்க முப்பொருள், எது முப்பொருள் அப்படின்னு சொன்னா தெரியல. முப்பொருள் உண்மை என்ன தெரியல. அப்ப என்ன சித்தாந்தம் படிச்சோம் நாம? ஏங்க நான் இந்த ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்றதுதான், நம்முடைய அறிவு வகுப்புல எங்க இருக்கணும்னா, நம்முடைய அறிவு உயிர் காதுல இருக்கணும். இந்த காதுல உயிர் இருந்தா தான் உள்ள வாங்கும். இங்க உயிர் இல்லைன்னா ஃபேன் சத்தம் கேட்கும், மைக் சத்தம் கேட்கும், வெளியே காக்கா குருவி பேசுற சத்தம் கேட்கும், இந்த சத்தத்தை விட செல்போன் அடிச்சா சத்தம் கேட்கும், பின்னாடி யாராவது சேர் நவுத்துனா அந்த சத்தம் கேட்கும். இந்த புற ஓசைகள்ல காதல் விழும். சித்தாந்தம் படிக்கும் பொழுது அதையெல்லாம் மீறி சித்தாந்தம் பதின்னா இறைவன், பசுன்னா உயிர், பாசம்னா மலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உள்ள போச்சுன்னா, பதி பசு பாசம்னா என்னங்க? இறைவன், உயிர், மலம். மலம் எங்க இருக்கும்? உயிர்களிடத்து இருக்கும். இறைவன் என்ன செய்வான்? அந்த மலத்தை உயிரிழத்து நீக்குவான். நீக்கி என்ன பண்ணுவான்? தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வான். அப்போ என்ன ஆகும்? உயிர் பசு என்ன ஆகும்? பதியாக மாறும். பசுகரணம் பதிகரணமா மாறும். அப்படி மாறினா அங்க வந்துதான் இந்த வகுப்புக்குள்ள வரக்கூடிய தன்மையை நம்ம பெறுவோம் அப்படிங்கிற உண்மை அங்கதான் வரும். அந்த 3 தொகுப்பு படிச்சுட்டேன், 4வது தொகுப்பு படிக்க வேண்டியதில்லை அப்படின்னா, 3 தொகுப்புல படிச்ச எல்லாமே மனனம் செஞ்சு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாதே. அப்ப நம்ம என்ன சித்தாந்தம் படிச்சோம்? தூக்கம் வருது, நல்ல தூக்கம் வருது. ஆணவ மலம் அங்க அதை தடுக்குதுங்க. அதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆணவ மலம் எனக்கு இல்லவே இல்லைங்க, நான் எல்லா அவர்கிட்ட அன்பு செலுத்துறேன், யாராவது இல்லைன்னு கேட்டால் கொடுத்துட்றேன், யாருக்கும் உதவி என்ன செய்யறேன், எல்லாம் பண்றேங்க அப்படின்னா, அப்ப என்கிட்ட ஆணவம் இருக்கா? இருக்கு. ஆணவம் இருக்குங்கிறத விட ஆணவம் உள்ள ஒடுங்கி இருக்குதுன்னு சொல்லணும். ஆணவம் உள்ள ஒடுங்கி இருக்கணும், அது வெளிப்படக்கூடாது. எப்போ வெளிப்படும்? டீ சாப்பிடுங்க, அப்புறம் வெளிப்படும்.
இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கை முன்பு சொன்ன மோழைமையால் முட்டை மனத்தீரே அன்பர் அல்லால் அணிகொள் கொன்றை அடிகள் அடி சேரார் என்பர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதடைவோமே. அதுபோல அன்பராக மாறணும்னு சொன்னா, அன்பர்னா இங்க அடியார்னு பொருள். அன்பர் எல்லாரும் அன்பர் தான். அடியாரா மாறணும் என்ன பண்ணணும்னா, இந்த உருதுராகத்துக்கும் கண்டிகைக்கும் பொருளை உணர்ந்து கொள்ளணும். அதை உணர்ந்து கொள்றதுக்கு என்ன வேணும்னா, அடியார்களுடைய வரலாறு படிக்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, அதை உணரணும். அதை உணர்ந்த பிறகு ஓ இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா, சரி அப்போ அப்பேற்பட்ட அவங்களுக்கு இறைவன் எப்படி அருள் செய்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது சித்தாந்தத்தில் அதுக்கான அர்த்தம் இருக்கும். உயிர்களை எப்படி இறைவன் பதிகரணமாக மாற்றினான், பசுகரணங்களை இறைவன் எப்படி பதிகரணமாக மாற்றினான் அப்படின்னு சித்தாந்தத்தில் சொல்லப்படும். அதுல சொன்னதை கேட்டு அப்படியா இப்படிதான் நடந்ததா, சரி நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து திருமுறைக்கு போயிடலாம். இல்லை இது எப்படி சாத்தியம், இறைவன் எப்படி உயிரை வந்து தன்னுடைய இடமா மாத்திக்குவான், எப்படி மாற்றிக்கொள்வான்? நாம மனிதர்கள், அவன் இறைவன், அவன் தகுதி வேற, நம்ம தகுதி வேற, நம்மளதான் அவன் படைச்சான், அப்புறம் எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்வான்? எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அப்ப படைக்காம விட்டுருக்கலாமே. எதுக்காக படைச்சான் அப்படிங்கிறத உணரணும். இந்த உலகத்துல நம்ம எதுக்காக படைச்சு இங்க வந்து உட்கார வச்சிருக்கிறான், எதுக்காக நம்மளை படைச்சான்? திருப்பத்தூர்ல எதுக்காக நம்மளை இந்த இடத்துல நம்மளை வந்து படைக்க வச்சான், நம்மளை பிறக்க வச்சான், எதுக்கு செஞ்சான்? அதுதான் சித்தாந்தம். சித்தாந்தம் படிச்சாதான் தெரியும் ஏன் இங்க கொண்டு பிறக்க வச்சான் அப்படிங்கிறதுக்கு காரணம். இங்க பிற்காலத்துல சிவமடம்னு ஒரு இடம் வரும். அந்த சிவமடத்துல மயில்வேல்னு ஒரு அமைப்பாளர் இருப்பாரு. அவர் திருவாவூர்துறை ஆதீனத்தினுடைய நேர்முக பயிற்சி வகுப்பை ஏற்று இங்க நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அந்த வகுப்புல சித்தாந்தமும் திருமுறையும் பெரிய புராணமும் வகுப்பு நடத்துவாங்க. அந்த வகுப்பை போய் இந்த உயிர் கேட்டா நாம ஏன் பிறந்தோன்னு அந்த உயிர் உணர்ந்து கொள்ளும் அப்படின்னு வச்சான். சரிங்களா? வேணும்னு நம்ம பிறக்கல, வேணும்னு பிறக்கல. பல கோடி ஜென்மங்கள்ல, பல கோடி பிறவிகள்ல செய்த புண்ணிய பயணங்களுக்கு ஏற்ப இந்த பிறவியை இங்க கொடுத்துருக்குறான். நம்ம நல்வினை தீவினைக்கு ஏற்ப பிறவியை இங்க கொடுத்துருக்குறான். நமக்கு நல்வினை மட்டுமே செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எங்க வச்சிருப்பான் தெரியுமா சாமி? நல்ல உயர்வான ஒரு இடத்துல நிறைய பொருள் செல்வத்தோட கேட்கறது, அப்படி கை தட்டினா அங்க வந்து ஆள் நிற்பாங்க, இந்த கை நீட்டினா அங்க 4 ஆள் நிற்பாங்க, அப்படி வச்சிருப்பான். செல்வ செழிப்போட வச்சிருப்பான். நாம செய்த தீவினைகளுக்கு ஏற்ப நம்மை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறான். உட்கார வச்சானா, உட்கார வச்சதோட என்ன மாதிரி ஒரு உதவாக்கரை கூட்டு வந்து உட்கார வச்சு ஒரு திருமுறை 2 வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்க வச்சு அன்பரல்லால் அணிகொள் கொன்றை அடிகள் அடிசேரார் அப்படின்னு திருநீரையும் உருதுராகம் போடாம சிவனை வழிபாடு செய்யாம சித்தாந்தம் தெரியாம திருமுறை கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, அதை கேட்க வைப்பான். இந்த பாழா போன மனசு என்னமோ சொல்லி தொலைறான், ஒரு நாள் கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு நாளைக்கு திருநீர் பூசி உருதுராகம் போட்டு ரோடு நடந்து போனா பார்க்குறவங்க மாதிரியே பார்ப்பான். என்ன திருநீர் பூசி போறான், என்னவா இருக்கும்? உடனே நமக்குள்ள இவன் எதுவும் நம்ம திட்டுறான், நேற்று வரைக்கும் நீ எப்படி இருந்த, இன்னைக்கு இவன் நிலைமை பார்த்தியா எப்படி இருக்குன்னு அவன் பார்க்குறான் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருப்போம். நம்ம நினைப்போம், நம்ம மனசு அப்படிதான் ஓடும். ஆனா அவன் என்ன நினைப்பான், யாரோ ஏற்கனவே பெரிய ஆளாக இருக்குது, நம்ம தெரியாம போச்சு, தெரியாம நினைச்சு பேசுறோம், இவர் திருநெல்லாம் பூசிருக்காரு, உருதுராக்கம் அணிஞ்சிருக்கிறாரு, திருமுறை பாடுறாரு, 5 எழுத்து சொல்றாரு, இனிமே அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், பேசும்போது நடக்கும், ஐயா வணக்கம் வாங்க, சரி அவன் ஓரம் ஒதுங்கி போவான். நமக்கு அது நம்மளை பார்த்து ஏதோ ஒதுங்கி போறான், நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு நினைப்பு வருமா? வராது. அதை உணரச் செய்வான். அதை உணர்வோம். அதை உணரும் பொழுது எதனால இது கிடைச்சது? யாராவது சொல்லுவோம், ஏங்க நான் போனேன், முந்தா நாள் வரைக்கும் என்னை பார்த்தானா முறைச்சிட்டு போவான், இன்னைக்கு என்னமோ பயந்துன்னு போறானே, என்னவா இருக்கும்? ஏங்க நீங்க திருநீர் பூசிருக்கீங்க, உருதுராகத்தை பார்த்துருக்கிறான், பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு, உங்க மேல ஒரு மரியாதை வந்துருச்சு. அதுக்கா அப்படியா? இது எதனால வந்துச்சு? நீங்க தான் சிவமடத்துக்கு போறீங்கல்ல, திருமுறை படிக்கிறீங்கல்ல, அதனால உங்களை பார்த்து பயந்துருப்பான். அப்படியா? சரி, ஒரு நாள் போனதுக்கே இந்த நிலைமையா? தினந்தோறும் போனா என்ன ஆகும்? தினமும் வர ஆரம்பிப்போம். அப்போ நம்ம எதுக்கு படைச்சான் இறைவன்?
செய்த தீவினைகளை எல்லாம் கழிக்க வேண்டும்னு உலகத்துல பிறக்க வச்சா, பிறந்து அந்த உயிர் தானா விரும்பி போய் சேரணும். ஏப்பா அங்க 10 பேர் கம்மியா இருக்கிறாங்க, போனா உனக்கு ஒரு 10 ரூபா கொடு சொல்றேன், வந்து சேரு. அதல்ல இது, அதல்ல. நல்ல சிந்தனைகளை உள்ள வாங்கிக்கிறதுக்கான ஒரு நேரம். அந்த நல்ல நேரத்துல சுவையாக நல்ல கெட்டி பால்ல மனம் சுவை திடம் மூணும் போட்டு ஒரு நல்ல தேநீர் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் சுகமா? அந்த சோம்பலை போக்குறதுக்கு தான் இது. நீங்க 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 கொஞ்சம் மதப்பா இருக்கீங்கன்னு தெரியும். அதனால நேரம் வசிக்கிற சாமி என்ன பண்ணாருங்க, தேநீர் கொடுத்து போயிட்டார். சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பேசுங்க.